தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னே கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பில் பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்ட தனியார் நிறுவனம் இன்று ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது. வெளிவேறிய பகுதியில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் தமது நிறுவனம் கவலையடைவதாக குறித்த நிறுவனத்தின் உயர் அதிகாரியொருவரின் கையொப்பத்துடன் வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூழலுக்கு ஏற்ற வகையிலான தரத்திற்கு அமையவே தமது தொழிற்சாலை குறித்த பகுதியில் நடாத்தி செல்லப்படுவதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த நிறுவனம் நாட்டிற்கு பாரியளவிலான அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலீட்டு சபையினால் வழங்கப்பட்டுள்ள சூழல் பாதுகாப்பு அனுமதி பத்திரத்தின் கீழ் செயற்படுகின்ற இந்த தொழிற்சாலை ISO 14001/2005 தரச் சான்றிதழ்களை கொண்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரத்துபஸ்வல பகுதி நிலப்பரப்பில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அயன் ஆக்சைடு ஆகியவற்றின் அளவு அதிகரித்தமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது நிறுவனத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகின்ற நீர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நஞ்சுத்தன்மை அற்றது எனவும் அதிகாரி கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் உடனடி விசாரணை நிறைவடைந்த பின்னர் தமது உண்மை நிலை உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்தின் போது காயமடைந்த மூவர் தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த மூவர் தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். அத்துடன் கம்பஹா ஆதார வைத்தியசாலையில் 10 பேரும் ராகம வைத்தியசாலையில் 4 பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை போலீசார் தெரிவித்தனர். இந்த அமைதியின்மையின் போது காயமடைந்த 9 ராணுவத்தினர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். வெளிவேறிய பகுதியிலிருந்து ராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபட்டு வெளிவேறிய பகுதியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் ராணுவ தளபதியால் நியமிக்கப்பட்ட குழு நேற்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அந்த குழுவில் மேஜர் ஜெனரல் ஜெகத் டயஸ் தலைவராக செயற்படுகின்றார். ரத்துபஸ்வல குடிநீர் குறித்து எழுந்த சர்ச்சையுடன் தொடர்புடைய தொழிற்சாலையை சூழவுள்ள நீரின் தன்மை குறித்து புவி சரதவியல் மற்றும் சுரங்க பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய முன்னெடுக்கப்படுகின்ற இந்த விசாரணையின் அறிக்கை எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனில் பீரிஸ் தெரிவித்தார். இந்த விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நாளை ஆராய உள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் மேலும் கூறினார். இதேவேளை ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை மற்றும் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை, போலீசார், மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஆகியோர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு நாளைய தினம் அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனங்கள் செயற்பட்ட விதம் தொடர்பில் நாளை கலந்துரையாடப்பட உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார்.